எக்ஸலில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செல்லில் ஒரு செல்லில் ஃபார்முலா அப்ளை ஆயிருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஈக்குவல் டு இஸ் ஃபார்முலா ஃபங்க்ஷன். அதில் ரெஃபரன்ஸ் ஆர்குமெண்ட்டில் இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ட்ரு கொடுக்குறோம். ட்ரூன்னு வந்ததுன்னா அந்த செல்லில் ஃபார்முலா இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபில் பண்ணுறோம். இப்போ இந்த 2 செல்லையும் ஃபார்முலா இருக்குது, அதை கரெக்டாக ட்ரூன்றதை கொண்டு வருது. இப்போ இதை எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு விதத்தில் கண்டுபிடிக்கலாம். ஈக்குவல் டு ஃபார்முலா டெக்ஸ்ட் ஃபார்முலா டெக்ஸ்ட்ன்ற ஃபார்முலாவில் ரெஃபரன்ஸ் ஆர்குமெண்ட்டில் இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா இப்போ அந்த ஃபார்முலா என்ன அப்ளை ஆகிருக்குன்றது வந்துச்சு. இப்போ அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொண்டு வரலாம். இப்போ கேரக்டர் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஈக்குவல் டு கேரக்டர் ஃபங்க்ஷன், அதாவது நம்பர் ஆர்குமெண்ட்டில் இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ட்ரு கொடுக்குறோம். அது வந்து கேபிட்டல் ஏ அப்பியர் ஆகுது. இப்போ அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த செல்லில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இசட்டுக்கு வந்து 90, அதே மாதிரி 65 வந்து கேபிட்டல் ஏக்கு. இந்த மாதிரி கோட் நம்பர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கேரக்டர் ஈக்குவல் டு கேரக்டர் ஃபங்க்ஷன் 169 கொடுத்தோம்னா இந்த மாதிரி காப்பிரைட் சிம்பிள் வரும். ஈக்குவல் டு கேரக்டர் ஃபங்க்ஷன் 149 கொடுத்தோம்னா புல்லட் சிம்பிள் வரும். இதை ரெண்டு எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போது எமோஜி இருக்குது. விண்டோஸ் டாட் கொடுத்தோம்னா எமோஜிஸ், அதில் ஒரு எமோஜி செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா எமோஜி கலர் இல்லாமல் தான் அப்பியர் ஆகுது. கலரோட வேணும்னா இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்முலா பாரில் போய்ட்டு ஈக்குவல் டு அந்த எமோஜி இருக்கிற செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா கலர் அப்பியர் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம கொண்டு வரலாம். இப்போ இதை டெலிட் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை டெலிட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஈக்குவல் டு செல் ஃபார்முலா செல் ஃபங்க்ஷன், அதில் ஃபைல் நேம் இன்ஃபோ டைப்பில் இப்போ ஃபைல் நேம் செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா அந்த லொக்கேஷனை வந்து கரெக்டாக கொண்டு வந்துடும். செல் ஃபங்க்ஷன் சி டிரைவில் யூசர்ஸில் அந்த மாதிரி அந்த லொக்கேஷன் கொண்டு வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. கேரக்டர் ஃபங்க்ஷனில் 10 தான் சரியான நம்பர் லைன் பிரேக்குக்கு. கேரக்டர் ஃபங்க்ஷனில் 13 வந்து கேரேஜ் ரிட்டர்ன், 9 வந்து ஹாரிசான்டல் டேப். இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்துருக்கோம்.